இதயம் சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபிக்கும் மனோவுக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி முடிச்சு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க பாரதி தான் இதை முன்னால் என்னென்ன செஞ்சு வச்சுருக்காங்கன்னு சுதாகர் தப்பு கணக்கு போட்டுட்டு பாரதி மேலே சரியான கோபத்தில் இருக்காங்க. இந்த கோபத்தை நம்ம எப்படியாவது ஊதி பெருசு பண்ணணும்னு நினச்சிக்கிட்ட இருந்த மித்ரா மனோவுக்கும் அபிக்கும் நடக்க வேண்டிய சம்பிரதாயங்களெல்லாம் முறைப்படி நடத்திடலாங்கிறாங்க. இதை கேட்ட மீனாட்சி ஆஹா இவ்வளோ இப்படி சொல்கிறாளா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு சரி அப்போ பாரதி தான் சொன்னாலாங்கிறாங்க. ஆமாம் பாரதி தான் இதுக்கான ஏற்பாடு செய்ய சொன்னான்னு சொல்லிடுறாங்க. பொய் சொன்னதுனால மீனாட்சியும் அதை நம்பிக்கிட்டு அதுக்கான ஏற்பாட்டை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு போய் அபியை அலங்காரம் பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் பாரதியோட பாட்டி கேட்குறாங்க என்ன மீனாட்சி அபியை எதுக்கு கூப்பிட்றேன்னு கேட்கவும் அவளுக்கு இன்னைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடு பாரதி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கலாம். அதனால அவளை நான் அலங்காரம் பண்ணிட்டு வரமானோ நீயும் போய் ரெடி ஆகிட்டு வாங்குறாங்க. மித்ரா சூழ்ச்சியோடு இவங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் சுதாகர் கிட்ட போய் பாரதியை பற்றி இல்லாத முள்ளதும் போட்டு கொடுக்குறாங்க. இங்கே ஆடிக்கிட்டையும் நம்மளுக்கு எதிராக இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருமே நம்மளுக்கு விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தோம். நம்மளுக்கு எதிராக இப்போ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சாந்தி முகூர்த்தம் பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை செஞ்சுருக்கா இந்த பாரதி. இதை வச்சு எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே விரட்டணும்னு நினச்சிட்டு மித்ரா ஒரு கணக்கு போட்டுட்டு அந்த பக்கம் சுதாகர்கிட்டையும் ஆதிக்கிட்டையும் இதை பற்றி சொல்லி வெறும் பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மீனாட்சி அபிக்கு அலங்காரம் பண்ணி விடுறேன்னு வந்து நிற்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த பாட்டியும் பாரதியோட அம்மாவும் கேட்குறாங்க மீனாட்சி பாரதி தான் இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காளாங்கிறாங்க. ஆமாம்மா பாரதி தான் அலங்காரம் பண்ண சொன்னான்னு சொல்லிடுறாங்க மீனாட்சி. இதை கேட்ட பாட்டியும் பாரதியோட அம்மாவும் ஓஹோ அப்போ எங்களுக்கு தெரியாமையே இதெல்லாம் நடத்துகிறாளா அப்படின்னா ஒரு வேளை சஸ்பென்ஸாக வச்சிருக்கிறாளோ என்ன. பாரதி இதை பற்றி நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஒரு வேளை இது சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு கூட நினச்சிருக்கலாம். அவள் செஞ்சானா நிச்சயமாக அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அபி வா உனக்கு நான் அலங்காரம் பண்ணி விட்றேன்னு மீனாட்சி கூப்பிடவும் அபியும் சந்தோஷமாக சிரிச்சிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் மனோ பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க டே மனோ என்னடா நீ பார்த்துக்கிட்டே இருக்க நீயும் போய் ரெடியாகி வா போ அப்படின்னு பாட்டி சொல்லவும் மனோவும் சந்தோஷமாக போகிறாரு. மீனாட்சி அபிக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே சுதாகர் வர்றாங்க. சுதாகர் வந்து என்ன நடக்குதுங்கன்னு கேட்குறாங்க. அதுவா என்ன செய்கிறது நம்மளுக்கு விருப்பம் இல்லாமல் மனோவும் அபியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அப்போவும் அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொட்டாட்டி ஆயிட்டாங்க. முறைப்படி நடக்க வேண்டிய சம்பிரதாயங்களெல்லாம் நம்ம நடத்தித்தானே ஆகணும். காலகட்டத்தில் நடத்தி வைக்க வேண்டியதை நம்ம தான் முன்னிலையில இருந்து நடத்தி கொடுக்கணும். எங்க இது கூடவா தெரியாது இது தெரியாமையா வந்துட்டு கேட்குறீங்க அப்படின்னு மீனாட்சி யதார்த்தமாக சொல்ல போக சுதாகருக்கு செய்யணும் கோவம் வருது. மீனா நீ என்ன செய்கிற இதெல்லாம் யார் ஏற்பாடு இது எனக்கு பிடிக்காத இந்த விஷயத்த நீ எதுக்கு செஞ்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க என்னங்க சொல்கிறீங்க அவங்க ரெண்டு பேரும் முறைப்படி கோயிலை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வேண்டான்னு வெறுத்து ஒதுக்குவா நடத்த வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் பாரதி தான் முன்னிலையில இருந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்கிறாங்க மீனாட்சி. சுதாகர் கோவத்தில் வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க அந்த டிரைவர் பையன் அதுவும் என் வீட்டு டிரைவர் பையலுக்கும் என் தங்கச்சி அபிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சாந்தி முகூர்த்தம் ஒரு கேடா என்னோட அனுமதி இல்லாமல் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே பெரிய தப்பு. அவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணத்தில் எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. இதில் இந்த சாந்தி முகூர்த்தத்தை வேற நடத்தி வைக்க போறியா என்ன தைரியம் உனக்கு என் வீட்லேயே இருந்துக்கிட்டு என்னையே எதிர்த்து என் தங்கச்சியை என்கிட்ட இருந்து பிரிச்சது மட்டும் இல்லாமல் இன்னும் நீ சடங்கு சம்பிரதாயங்கிற பேரில் என்னெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்க என்ன இந்த மாதிரி பழி வாங்கணும்னு எத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சுதாகர் வாய்க்கு வந்தபடி கண்டபடி நம்ம பாரதியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ஒன்றுமே புரியாத பாரதி என்னங்க பேசுகிறீங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்கிறாங்க. ஓஹோ புரியாத மாதிரி நடிக்கிறியா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இப்போ சடங்கு சம்பிரதாயங்கிற பேரில் நீ ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறியா நீ தப்பிக்கிறதுக்கு என்ன பொய் வேணாலும் சொல்லுவீங்கிறது எனக்கு தெரியும். உன்னை அன்னைக்கே நான் வீட்டை விட்டு வெளியே விரட்டி இருக்கணும். இது நாள் வரைக்கும் நான் விட்டு வச்சது பெரிய தப்பு. அது என்னோட தப்பு தான். இதா பாரு இதுக்கு மேலே நான் உன்னை இங்கே இருக்க அனுமதிக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. நீங்கள் வந்ததுலேருந்து எங்களுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை தான். இப்போ இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு எவ்வளவு தைரிய துணிச்சலாக இந்த வீட்டில் இன்னும் உரிமை கொண்டாடிட்டு இருக்க மரியாதையாக உன் குழந்தைகளையும் உன் குடும்பத்தையும் கூட்டிகிட்டு வெளியில் போயிடுங்கிறாங்க சுதாகர் பேசுனதையெல்லாம் ஆதி கேட்டுட்டு தான் இருக்காங்க. அமைதியாக நிற்கிறத பார்த்த பாரதி என்னது ஆதி நமக்காக ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தேன் ஆனால் எதுவும் பேசாமல் நிற்கிறாரேன்னு பார்க்குறாங்க. சுதாகர் பாரதியை வெளியில் போன்னு சொன்னதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் பாரதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. ஆதியும் எதுவும் பேசாமல் நிற்கிறத பார்த்துட்டு உடனே பாரதி போய் அவங்க அம்மா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் பாட்டி அம்மா நம்ம குழந்தைகளை கூட்டிக்கிட்டு நம்ம இங்கேருந்து வெளியில் போயிடலாங்கிறாங்க. என்னடி பாரதி சொல்கிற இந்த நேரத்தில் நம்ம குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு நம்ம எங்கே போகிறது நம்மளுக்கு இருப்பிடம்னு என்ன இருக்குது எங்கே போகிறதுங்கிறாங்க பாட்டி. மரமோ சத்திரமோ ஏதோ ஒரு இடம் நமக்குன்னு இருக்குது நம்ம அங்கே போகலாம் ஆனால் இங்கே மட்டும் இனிமேல் இருக்கக்கூடாது இது சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதி குழந்தைங்களை தூங்கிட்டு இருக்கிறவங்கள எழுப்பி கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தா மனோ அக்கா நானும் உங்களோட வரேங்கிறாங்க. டே மனோ நீ எப்படிடா இந்த நேரத்தில் எங்களோட வரப்போகிற டே உன் பொண்டாட்டி ஒருத்தி இருக்கா நீ அவளை விட்டுட்டு நீ எப்படி எங்களோட தனியாக வருவேன் வேண்டாண்டா அபிதான் உன் வாழ்க்கையுமே அபிகோட தான் சேர்ந்து வாழணும். அபி எங்கே இருக்காளோ அங்கே தான் நீ இருக்கணும். நீ எங்களோட வர வேண்டாம் நீ கஷ்டப்பட வேண்டாம் நீ பேசாமல் இங்கேயே இருங்கிறாங்க பாரதி. அக்கா நீங்கள் வீட்டை விட்டு இந்த நேரத்தில்
வெளியில் போகிறத நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன்னு நினச்சிங்களா? என்னால் தானே உங்களுக்கு இப்படி ஒரு நிலமை. நீங்களே வீட்டு விட்டு வெளியே போகும்போது நான் மட்டும் இங்கே என்ன பண்ண போகிறேன்? நானும் உங்களோட வந்துடுறேன்க்காங்கிறாங்க மனோ. அபி வந்து மனோ கிட்ட சொல்கிறாங்க, மனோ என்ன நினச்சிட்டு இருக்க? நீ எதுக்காக வீட்டு விட்டு வெளியே போகணும்? நீ என் புருஷன், நீ இங்கே தான் இருக்கணும். எங்கள் அண்ணனுக்கு இந்த வீட்டில் என்னெல்லாம் உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்குது. அண்ணனுக்கு என்ன பங்கு இருக்கோ அதே பங்கு எனக்கும் இருக்குது. அதனால நீங்கள் யாருமே இங்கேருந்து போகக்கூடாது. இது என்னோட வீடு, நீங்கள் என் வீட்டில் தான் இருக்கணுங்கிறாங்க அபி. இல்லை அபி, அது சரி வராது. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறது தான் நல்லது. அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போகணும் சுதாகர் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இருக்கிறது அவ்வளோவா சரியா இல்லை. அதுவும் ஆதி பார்த்துட்டு தானே இருந்தார். ஆதி எதுவுமே சொல்லாதனால அவருக்கு இதில் சம்மதம் தான் நான் நினைக்கிறேன். அதனால நாங்கள் இங்கேருந்து கிளம்புறதே நல்லது. நீ இதை பற்றி எதுவும் யோசிக்காத, கிளம்புறதே சரிங்கிறாங்க பாரதி. அபி சொல்கிறாங்க, சரி அப்போ எதுக்கு வீண் பிரச்சனை, உங்களோடவே நானும் கிளம்பி வந்துடுறேங்கிறாங்க. எல்லாரும் கிளம்பலான்னு முடிவு எடுத்திருக்கும் போது அவங்க பையன் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் போயிடுறாங்க. இது ஆதிக்கு தெரியல. ஆதி அப்போ தான் அங்கேருந்து வந்துட்டு இருக்காங்க. வந்து பார்க்கும்போது அவங்க எல்லாரும் ஒரு மரத்துக்கடியில் அங்கே கையில் பேக்கோட நிற்கிறத பார்த்து ஆதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இவங்க எல்லாரும் எங்கே கையில் பேக்கோட கிளம்பிட்டாங்க? எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போக முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆதி பாரதியை பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க. ஆதியை பார்த்ததும் ஆதித்யா ஓடி வந்ததும் ஆதியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்பா உங்களை விட்டு நாங்கள் எல்லாருமே போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் உங்களை விட்டு நான் இருக்க மாட்டேன்ப்பா. உங்களை விட்டு போகக்கூடாதுன்னு நான் அம்மா கிட்ட சொன்னேன். ஆனால் அம்மா கேட்குற மாதிரி தெரியல. எல்லாரும் கிளம்பி போகலான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உங்களை விட்டு போக எனக்கு மனசு இல்லைப்பா. நான் உங்களை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு ஆதித்யா சொல்கிறாரு. சரி அம்மா கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லி ஆதி வந்து பாரதி கிட்ட கேட்குறாங்க. எதுக்காக பாரதி நீங்கள் எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போகிறீங்கன்னு கேட்கவும் பேசாமல் இருக்காங்க பாரதி. இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு நான் தான் காரணம்னு அபி வந்து சொல்கிறாங்க. என்ன அபி நீ காரணமா அப்படின்னு ஆதி கேட்கும்போது, ஆமாங்க எனக்கும் மனோவுக்கும் பாரதி தான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு அண்ணன் பாரதி மேலே கோவப்பட்டு இப்போ இவங்க எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாங்க. அதுக்கு காரணமான நாங்களும் இப்போ இங்கேருந்து கிளம்புறோங்கிறாங்க. நீங்கள் மட்டும் அந்த இடத்துல பேசியிருந்தீங்கன்னா நிச்சயமாக அண்ணன் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லியிருக்காது. ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்ததுனால தான் அண்ணன் எங்களை எல்லாத்தையுமே கிளம்ப சொல்லிட்டாங்கங்கிறாங்க பாரதி. சுதாகருக்கு பிடிக்காத விஷயம் நடந்திருக்கு. அந்த நேரத்தில் உங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தேன்னா நிச்சயமாக சுதாகருக்கு எனக்கு வீண் விவாதம் வந்து என்னதான் இருந்தாலும் சுதாகருக்கு தெரியாமல் இந்த கல்யாணத்தை பண்ணினது பெரிய தப்பு. தப்பு உங்கள் பேரில் தானே. உங்கள் பேரில் தப்பு இருக்கிறதுனால என்னால் எதுவும் பேச முடியலைங்கிறாங்க ஆதி. ஆதி பாரதியை கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அபி வந்து சொல்கிறாங்க, இதை பாருங்க மாமா, எங்கள் கல்யாணத்தில் அக்காவுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நான் தான் மனோவை என் கழுத்தில் தாலி கட்ட சொல்லி வற்புறுத்தினேன். அப்படி ஒரு வேளை நீ என் கழுத்தில் தாலி கட்டினேன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு நான் மனோ கிட்ட சொன்னதுனால தான் மனோ என் கழுத்தில் தாலி கட்டினான். அப்போ தான் அக்கா வந்தாங்களே தவிர அதுக்கு முன்னாடி எங்களோட கல்யாண விஷயம் அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பும் இல்லை, தெரியவும் தெரியாது. பாரதி அக்காவுக்கு இந்த கல்யாணத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நான் சொன்னாலே நீங்கள் யாருமே நம்ம தயாராகவும் இல்லை. முழுக்க முழுக்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான். மனோவுக்கும் இதில் சம்மந்தம் இல்லை, பாரதி அக்காவுக்கும் இதில் சம்மந்தம் இல்லைன்னு எடுத்து சொல்கிறாங்க அவி. உண்மையை சொன்னால் யாருமே புரிஞ்சுக்கிற நிலைமையிலையும் இல்லை. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அண்ணன் புரிஞ்சுக்குவாருன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஆதித்யா, ஆமாப்பா நீங்கள் பார்த்து பேசுங்கப்பா, உங்களை விட்டு என்னால் பிரிஞ்சு எடுக்க முடியாது. நாங்கள் உங்களை விட்டு வெகு தூரம் போகணும்னு அம்மா நினைக்கிறாங்க. ஆனால் உங்களை விட்டு போகக்கூடாதுப்பா, நான் உங்கள் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பான்னு ஆதித்யா சொல்லுவோம். ஆதித்யா சொன்னதை கேட்டதும் அதிக நெஞ்சில் அப்படியே இடிபாஞ்ச மாதிரி இருக்கு. இதை பாருங்க பாரதி, இந்த வீட்டுக்கு என்ன நம்பித்தானே நீங்கள் வந்தீங்க, சுதாகர் நம்பியா வந்தீங்க. இப்போ எனக்கே தெரியாமல் என்கிட்ட சொல்லாமல் சுதாகர் சொன்னார்னு இங்கேருந்து கிளம்புறது சரியா? எனக்கு தெரியாமல் கிளம்புறது பெரிய தப்பு பாரதிங்கிறாங்க. அதுக்கு எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க பாரதி. ஆதித்யாவையும் தமிழையும் பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியுமில்ல, தெரிஞ்சிருந்தும் நீங்கள் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வெளியில் கிளம்புறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதை பாருங்கள் பாரதி, அவங்கள விட்டு என்னால் இருக்க முடியாது, ஏன் உயிரோட கூட இருக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் பாரதி ஆதியை பார்க்குறாங்க. ஆதி கேட்குறாங்க, இதை பாருங்கள் பாரதி, நீங்கள் என்னை விட்டு போக மாட்டீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கவும் பாரதி என்ன செய்கிறதுனே தெரியாமல் அப்படியே தவிச்சு போயிடுறாங்க. இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேன் பாரதி அப்படின்னு ஆதி சொல்கிறாங்க. ஆதி சொன்னதை கேட்டதும் பாரதி அப்படியே பரிதவிச்சு போயிடுறாங்க. ஆதி இப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு வாய் மேலே கை வச்சு, இந்த பாருங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அப்போ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க பாரதி அப்படின்னு சத்தியம் கேட்குறாங்க ஆதி. அதுக்கு பாரதி பேசாமல் அமைதியாக நிற்கும்போது அப்போ தமிழும் ஆதியும் சத்தியம் பண்ணி கொடுங்கம்மா, நம்ம அவங்கள விட்டு போகக்கூடாது, இல்லைன்னா அப்பாவையும் கூடவே கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ஆதித்யா கேட்கவும் பாரதி ஆதியை பார்க்குறாங்க. ஆதி பாரதியை பார்க்குறாங்க. என் குடும்பத்தை நான் விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆதி. இதை கேட்டதும் பாரதியை மெய்சிலிர்த்து போயிடுறாங்க. அப்போது ஆதிக்கு எல்லா உண்மையும் தெரியுமா இல்லை தெரியாத மாதிரி இருக்காரா, ஒன்றுமே புரியலையா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே மறைஞ்சிருந்து இவங்கெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க, என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்.